அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்று ஒரு அற்புதமான ஹதீஸுடைய செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? அது என்னவென்றால், சொர்க்கத்தில் தகுதியான பெண்கள். குறிப்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் சொல்லப் போகிற இந்த செய்தி பெண்களின் ஏற்றமானவர்கள் சிறப்புக்குரிய யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். நீங்கள் எல்லாம் பார்ப்பதை பார்த்தாலே தெரிகின்றது, பெண்கள் என்றாலே சிறப்புக்குரியவர் தானே? சத்தியம், உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெண்கள் மேன்மையானவர்கள், அவளுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்தரமானது. ஒரு பெண்ணுடைய தியாகமும் அந்த பெண்ணுடைய சகிப்புத்தன்மையும் உள்ளபடியே போற்றக்கூடியது. எனவேதான் இஸ்லாம் உலகத்தில் எந்த மதமும் கொடுக்காத தனி அந்தஸ்தை பெண்ணுக்கு வழங்கியிருக்கின்றது. ஆமாம், உன் சொர்க்கம் என்பது உன் தாயின் காலடிக்கில் இருக்கின்றது என்று பிள்ளையை பார்த்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணின் மதிப்பை, மேன்மை, உயர்வை இதைவிட உயர்த்தி யாராலும் பேச முடியாது. பெண் என்பவர் சிறப்புக்குரியவர் தான். சொல்லப்போனால் பெண் பிறப்பதே சுப செய்தி என்று குர்ஆன் சொல்கின்றது இல்லையா? அறியாம காலத்தில் இருக்கும் மக்களை பார்த்து குர்ஆன் கூறுகின்றது, பெண் பிள்ளை சுபை செய்தி அவளுக்கு கிடைத்தால் அவளுடைய முகம் எல்லாம் கருத்து விடுகின்றது. பெண் பிள்ளை பிறப்பதை இழிவாக கருதினார்கள். அந்த காலத்தில் இறங்கியது பெண் பிள்ளை பிறப்பது சுபை செய்தி என்று குர்ஆன் கூறுகின்றது. பெண் என்பவர் சிறப்புக்குரியவர் தான். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய இன்ன பிற நடவடிக்கைகளை எப்படியா ஒரு பெண் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக எப்படி அந்த பெண்மணி மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு, சிறப்புக்கு தகுதியானவளாக மாறுகிறார் என்பதை தான் இன்றைய நபிமொழி நமக்கு விளக்கப்படுத்தப் போகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கேட்டார்கள், நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா சிறந்த பெண் யார் என்று? அந்த சிறந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்னவென்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என கேட்டுவிட்டு சொன்னார்கள், பெண்களின் சிறந்தவர் யார் தெரியுமா? சொன்னார்கள், அதிகமான பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பெண், அதிகமான பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண் உண்மையிலே பெண்களை சிறந்தவள். ஒரு சஹாபி வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குடும்பத்தில், இந்த இடத்தில் இப்படி ஒரு பெண் இருக்கின்றார், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பிரியப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னார்கள். நல்ல குடும்ப பின்னணி உள்ள பெண், ரெண்டாவது நல்ல அழகான பெண், நல்ல பார்ப்பதற்கு நல்ல வசீகர தோட்டம் அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கின்றது, நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த பெண். ஆனால் இன்னும் ஒரே ஒரு மைனஸ், அந்த பெண்ணால் குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியாது, வாய்ப்பில்லை. குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த பெண்ணுடைய உடம்பில் இல்லை. அதற்கு அந்த தகுதி முழுமையாக அந்த பெண் பெறவில்லை. அப்படி கேட்ட உடனே அந்த பிள்ளையை நிக்கா செய்யலாமா என கேட்டாகும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த நபித்தோழர் வந்து மறுபடியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை நிக்கா செய்து கொள்ளலாமா? எனது மனம் பிடித்திருக்கின்றது, அழகாக இருக்கின்றது, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கின்றது, ஆனால் பிள்ளை பெற்றிருக்க முடியாது. நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், வேண்டாம். மூன்றாக வந்து கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் என்று. நீங்கள் யாரை மனைவியாக தேர்வு செய்ய வேண்டும் என்றால், பிள்ளைகள் அதிகம் பெற்றதற்குள்ள நபரை தேர்வு செய்ய வேண்டும். காரணம், மறுமையில் என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய இடத்தில் அதிகமாக இருக்க பிரியப்படுகின்றேன். எனவே சிறந்த பெண்ணுக்கு முதலாவது சொன்னது அதிக பிள்ளை பெற்றெடுப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், கணவன் மீது பேரன்பு கொண்டவளாக இருக்க வேண்டும். தன்னை கைப்பிடித்த கணவன் மீது பேரன்பு கொண்டவளாக மனைவி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெறுப்புக்குரியவளாக, கோபத்தை வரவழைக்கக்கூடியவளாக அல்லது ஒரு விதமான கொதிநிலையை ஏற்படுத்தக்கூடியவளாக ஒரு பெண் தன் கணவருக்கு இருக்கக்கூடாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது முக்கியமான பாயிண்ட். ஒரு பெண் நல்ல பெண் என்பக்கூடிய அடையாளத்தை சொல்கின்றார், கணவன் மீது அதிக அன்பு உள்ளவளாக இருப்பாள். ஹதீஸில் வருகின்றது, உங்களுக்கு சொர்க்கத்தில் பெண்ணை அடையாளப்படுத்தட்டுமா? உங்களுக்கு சொர்க்கத்துடைய பெண்ணை அடையாளப்படுத்தட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவள், கணவன் மீது பேரன்பு கொண்டவரும் சொர்க்கத்துக்குரியவர்.
பிறகு சொல்கின்றார்கள், அந்த பெண் கணவன் மீது எவ்வளவு அன்பு இருக்கும் என்பதை மிகைப்படுத்தி இருக்கின்றார்கள். மனைவி கணவன் மீது கோபப்பட்டாலோ, கணவன் மனைவி மீது கோபப்பட்டாலோ, கணவன் கைப்பிடித்து கொண்டு என்னை நீங்கள் திருப்தி கொள்ளும் வரை நான் கண்மூட மாட்டேன், என தூங்க மாட்டேன், நான் படுக்கைக்கு போக மாட்டேன், இந்த பிரச்சனை இதோடு விடுங்கள், அல்லது இந்த விஷயத்திலிருந்து நாம் எல்லாம் இதை ஒதுக்கி தள்ளிவிடுவோம், நாம் பழைய கணவன் மனைவியாக அந்த புது உறவோடு நாம் இருப்போம் என்று சொல்லி தன் கணவன் திருப்தியை பெறும் வரை அவள் தூங்க மாட்டாள். இவளே சொர்க்கத்துடைய பெண் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பெண்ணுக்கு அடையாளப்படுத்தும் போது இரண்டாவது முக்கியமாக சொன்னார்கள், கணவன் மீது அன்பு கொள்ளக்கூடியதாக அந்த பெண் இருப்பாள். எனவேதான் ஹதீஸ் வந்திருக்கின்ற சில பெண்கள் தொழுகின்றார்கள், இன்ன பிற நல்ல அமல் செய்கின்றார்கள், அவள் செய்யும் அமல் எதுவும் அவள் தலைக்கு மேல் ஒரு ஜான் கூட உயராது சொன்னார்கள். என்ன அர்த்தம்? வேஸ்ட் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் முதல் நம்ம யார் என்றால், கணவன் மீது அதிருப்தியில் இருக்கின்றாள், கணவன் அதிருப்தியோடு படுக்கைக்கு போகின்றாள், தூங்கின்றாள், மறுநாள் காலை வரை மலக்குமாக இந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பெண்ணும் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் அந்த இபாதத், அந்த தொழுகை தலைக்கு மேல் ஒரு ஜானு கூட உயராது. மூன்றாவது சொல்கின்றார்கள், 2 சகோதரிகள் பகையோடு வெறுப்போடு பிரிந்திருக்கின்றார்கள், 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, இவருக்கிடையில் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிந்திருக்கின்றவருடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கணவரின் அதிருப்தியோடு இரவில் தூங்கும் பெண், அவருடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், நல்ல பெண் கணவனை திருப்தியை மற்றும் கணவன் மீது பேரன்பு கொண்டவளாக இருப்பாள். மூன்றாவது சொல்கின்றார்கள், நல்ல பெண்ணுக்கும் கணவனுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவளாக, கணவனுடைய விஷயத்திலே ஒரு நல்ல அரவணைப்போடு சொல்லப்போனால் நல்ல விஷயங்கள் அந்த கணவனுக்கு பின்னால் உந்து சக்தியாக ஒத்துழைப்பாக உறுதுணையாக நிற்பாள். கணவன் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுக்கு உடன்படக்கூடியவளாக, கணவன் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளுக்கு உடன்படக்கூடியவளாக இருப்பாள். அதற்கு முரணாக முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டாள். குடும்பம் நலமாக இருக்கட்டும், சுதந்திர எதிர்கால விஷயங்களாக இருந்தாலும் முடிவு இருக்கின்றார் என்றால் அதில் நல்லது இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் அதற்கு உடன்படக்கூடியவளாக இருப்பாள். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருப்பாள். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருப்பாள். சிறந்த பெண்ணை சொல்லி தரட்டுமா என கேட்டுவிட்டு 3 பெண்களை சொல்கின்றாள். அதிகமான பிள்ளை பெற்றக்கூடிய பெண், கணவன் மீது பேரன்பு கொண்ட பெண், மூன்றாவது கணவன் எடுக்கும் நல்ல முடிவுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பெண். இந்த 3 பண்பு இருக்கக்கூடிய பெண் சிறந்த பெண் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். யோசிப்போம், இந்த உயர்ந்த பண்பை அடைவதற்கு நம் சகோதரிகள், நம்முடைய தாய்மகள் முயற்சி செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.